அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது ஷிர்க் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த இமாம்களுடைய கிதாபிலோ காண முடியாது. அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது ஷிர்க் என்று குர்ஆனிலோ ஹதீஸிலோ எந்த இமாம்களுடைய கிதாபிலோ காண முடியாது. அப்ப சொல்லுங்க, சுன்னத்துல் வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நாம என்ன ஷிர்க்லயா இருக்கிறோம்? ஷிர்க்லயா இருக்கிறோம்? ஜியாரத் அது மட்டுமல்ல, இன்னைக்கு நான் கிண்ணியாலே செமினாரில் வச்சு விளங்கப்படுத்தினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க பஸார்ல ஹதீஸ் வருது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க சொன்னாங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இது சஹீஹான ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க ஒரு ஊருக்கு போய், ஒரு இடத்துக்கு போய், அங்க யாருமே இல்ல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்ய யாருமே இல்ல, நீங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டீங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்க அந்த டைம்ல உங்களுக்கு ஹெல்ப் உதவி தேவைப்பட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி தராங்க, யா இபாதல்லாஹ் அஈனூனி, யா இபாதல்லாஹ் அகீசூனி, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடியது ஷிர்க்கண்டா, இப்ப ஷிர்க்க சொல்லி தரதே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா? இதெல்லாம் ஒரு பயான்ல சரி, ஏதாவது சொல்லுங்க பாப்போம். எப்படியோ எங்களை என்ன செய்யணும்? ஹக்கில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல, கடைசி காலம் வரைக்கும் ஹக்கில புடிச்சு நிப்பாங்க, அவங்களுக்கு குறை சொல்லப்படும், பிரச்சனைகள் வரும், புடிச்சு நிப்பாங்கல்ல, அவர்களை வழி தவறிய வழிகளுக்கு அழைத்து செல்வதற்காக முயற்சி. எதுக்குங்க ஷிர்க்ல இருக்கிறேன்னு சொல்றீங்க? நீங்க தாங்க யா ரசூலல்லாஹ்னு சொல்றீங்க, யா முஹியத்தீன் என்று சொல்றீங்க இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல நீங்க உதவி தேடுறீங்க இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடினா ஷிர்க் தானங்க, இது ஷிர்க் தானங்க. ஒரு இடத்துல ஒரு மதரசா உண்டு. அந்த மதரசா நவீன கொள்கைவாதிகள், அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுவது ஷிர்க்குன்னு பேசுற மதரசா. ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போத்திந்த, எங்கள் மதரசாவுக்கு சோலா பவர் தேவைப்படுகிறது, 30 லட்சம் ரூபாய் கொடுத்து உதவி செய்யுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்றதோட நான் கீழால கமெண்ட் ஒன்று அடிச்சேன், அல்லாஹ் அல்லாதவர்களில் உதவி தேடுவது ஷிர்க் என்ற. கொஞ்சத்துல பார்த்தா போஸ்ட காணும், போஸ்ட தூக்கிட்டா. அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட உதவி தேடுவது ஷிர்க்னா சோலா பவருக்கு எதுக்கு சல்லி வாங்குற நீ? யா அல்லாஹ் பள்ளிக்குள்ள யா அல்லாஹ் சோலா பவரை தாயா அல்லாஹ், சோலா பவரை தாயா அல்லாஹ் இல்லையா? உனக்கு தேவையண்டா எதையும் கேட்ப, உனக்கு தேவையண்டா யார்கிட்டையும் கேட்ப. ஆனா சுன்னத்துல் வல் ஜமாத்தினர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்தில் உதவி தேடுகிறார்கள், எனவே அவர்கள் ஷிர்கில் இருக்கிறார்கள். இந்த கபூரியான்னு ஒரு மதரசா இருந்துச்சு தெரியுமா? நாடளாவிய ரீதியில் அது பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. அந்த பிரச்சனை டைம்ல கொழும்புல கஃபூரியாண்டா அது வழிகட்ட கொள்கையில் நிறைய உச்சகட்ட பழைய கஃபூரிகள் எல்லாம் அவங்கெல்லாம் சாலிஹான சுன்னத்துல் வல் ஜமாத்துடைய ஆட்கள். பழைய கஃபூரிகள் அதாவது எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்க சொல்லப்போனால் மாஷா அல்லாண்டு சுன்னத்துல் வல் ஜமாத்துடைய நிறைய உஸ்தாதுமார்கள் இந்தியாவிலிருந்து பாடம் நடத்தப்பட்ட ஒரு மதரசா அது. அப்படி இருந்த பின்னால காலப்போக்கில் இனி கொஞ்சம் பணங்கள் வரும்போது தெரியாதா, அடுத்த பக்கம் நான் சொன்ன நவீனத்தின் பக்கம் சாய்ந்து பார்ப்போம்னு மொத்தமா சாஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள விட்டு மதரசா பறிக்கப்பட்ட நேரத்தில் ரோட்ல இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணினா, எனது கபூரியாவை பாதுகாத்து தாருங்கள், கபூரியாவை பாதுகாத்து தாருங்கள். இன்னும் ஒரு நாள் பார்க்கிறேன், அதை விட ஒரு கொடுமையை பார்த்தேன். கொழும்புல மெரின் கிராண்ட்ல ஒரு ஹோட்டல் ஒன்றுல ஒரு கூட்டம், எதுக்கு தெரியுமா? இலங்கையில் உள்ள அத்தனை முஸ்லிம் அரசியல்வாதிகளையும் கூப்பிட்டு ரிக்வெஸ்ட், உதவி தேடல் என்றா தானே ஷிர்க்கு, ரிக்வெஸ்டுக்கு அரபுல தமிழ் உதவி தேடு தானே, எங்களுக்கு எங்கள் கபூரியாவை பாதுகாத்து தாருங்கள். முழு மதரசாவும் சேர்ந்து எல்லாரும் அரசியல்வாதிகளிடத்தில் உதவி தேடுறாங்க. இது என்ன? அரசியல்வாதிகள்ட்ட உதவி தேடினா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் யா ரசூலல்லாஹ் என்றாலோ யா முஹியத்தீன் என்றாலோ அது ஷிர்க் இல்லையா? இது சிம்பிளா விளங்குற விஷயமே. அப்ப மத்தவன்ட்ட உதவி தேடினா ஷிர்க் இல்லை, எது இப்படிங்க ஷிர்க்காக முடியும் இல்லையா?
நான் இப்போ ஒரு புள்ள ஒருத்தரை கூப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி தேவைப்பட்டது, அவரை கூப்பிட்டு கொஞ்சம் சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். இது இருக்கா? இல்லாட்டி நான் இப்போ என்ன செஞ்சுக்கணும், மிகின் உட்காந்து யாரெல்லாம் சுடுதண்ணி ஐத்தா, யாரெல்லாம் சுடுதண்ணி ஐத்தான்னு தான் கேட்டிக்கணும் இல்லையா? ஏன்னா அடுத்தவன் உதவி நான் சிறுக்கண்டா என்னடா இது, என்ன இது? ஒரு மனிதனுக்கு உலகத்தில் எதையும் செய்ய முடியாது இல்லையா? ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு வீடியோ பார்த்தேன். 10 நாளைக்கு முன்னால் ஒரு இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒருத்தர் பேசுறார், யாருன்னு எனக்கு தெரியாது. புல்மோட்டை மண்ணிலே நிறைய சிறுக்குகளும் விதாத்துகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாங்க ஹஜ்ரத், வாங்க, எங்களை திருத்தி தந்துட்டு போங்களே. இந்த கபர்கள் எல்லாரையும் எழுப்பி திரும்ப களிமா சொல்ல உங்களுக்கு அற்புதமல்ல, உள்ள ஆட்கள் தானே நீங்க, வந்து எல்லாரையும் திருப்பி எழுப்பி களிமா சொல்லி தந்துட்டு போங்களே. அவர் இந்த ஊரில் என்னவா சிறுக்குகளும் விதாத்துகளும் நடைபெற்று கொண்டு, என்ன சிறுக்கு? நாங்க யா ரசூலல்லாஹ்னு பைது படிக்கிறோமே, யா ஹபீபல்லாஹ்னு பைது படிக்கிறோமே இல்லையா, அது சிறுக்கு. ஆனா அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்ட எல்லார்ட்டையும் காபிர்கிட்ட கூட போய் கேட்பாங்க. அல்லாஹ்ட்ட இல்ல, முஸ்லீம்கள்ட்ட மட்டுமல்ல காபிர்கள்ட்ட கூட போய்த்து உதவி கேட்பாங்க இல்லையா? அது அந்த டைமுக்கு சிறுக்கெல்லாம் இல்லை. இந்த ஒரு சீசன்ல சொன்னாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பாதுகாப்பு தேடுற சிறுக்காம். அல்லாஹ் அல்லாதவர்கள்ட்ட பாதுகாப்பு தேடுற சிறுக்காம். அப்ப அதுக்கு உதாரணம் என்ன? நாங்க துவா கேட்டுறோமே, அதுக்கு ஆதாரம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு சஹாபி தாண்ட பிள்ளைகளுக்கு, ஓத முடிந்த பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஓதி கொடுத்தாங்க. ஓத தெரியாத பிள்ளைகளுக்கு அந்த துவாவை எழுதி கட்டி விட்டாங்க. ஆதாரம் இருக்குது. ஆனா அதெல்லாம் இன்னும் எடுக்க மாட்டாங்க. அவங்க புடிவாதத்துல பேசுறாங்க. அப்படின்னு கேட்டோம்னா, அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பாதுகாப்பு தேடுறது சிறுக்காம் அப்படின்னு ஒரு செய்தி விட. அப்படின்னா மனுஷன் பொலிசுக்கிட்டே போவாச்சு இல்லையா? பொலிசுக்கிட்ட போனா சிறுக்கு. ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு உன்னை போட்டு தள்ள வாரண்டாண்டதுக்கு அப்புறம் எப்படி ஈக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி தான் ஈக்கணும். உண்மையிலே அப்படி பாதுகாப்பு கிடைக்கும்னா அவன் பெரிய ஒரு இறைநேசரப்ப இல்லையா? நான் யாரிடத்திலும் உதவி தேட மாட்டேன்னா உன்னை விட பெரியால் அல்லாஹ் இடத்துல பெரியால் இருக்க முடியாது இல்லையா? தேவைப்பட்டா பொலிசுக்கிட்டே உதவி தேட, எல்லாட்டையும் உதவி. அந்த டைம்ல இந்த துவாவை கட்டுற டைம்ல நான் கேட்டேன், இந்த அப்ப நாங்க இந்த மருந்தெல்லாம் செஞ்சு பாதுகாப்பு தேடுறோமே, அதுட செய்தி என்ன? அதுட செய்தி என்ன? இல்ல மருந்து வந்து கரைஞ்சி போகுதே, அது உடம்புல நிக்குது இல்லை அப்படி என்ன? சரி பரவாயில்ல. அப்ப இந்த சின்ன வயசுல அடிச்சு ஒரு ஊசிக்கு ஒன்று வந்து அந்த காலத்துல வந்தா யானைக்கால் நோய் என்று ஒன்று வந்தான். அந்த காலத்துல பழைய ஆட்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு ஊசி இப்ப சின்ன பிள்ளைக்கு அடிக்கிறாங்க. அந்த ஊசியுடைய பவர் மௌத்து வரைக்கும் யானைக்கால் நோய் வராமல் அவனை பாதுகாக்குமா. அப்ப நான் சொன்ன யானைக்கால் நோய் கடிக்கிற ஊசி இருக்கு இல்லையா? ஏன்னா அது அப்படியே நிலைச்சு நிக்குதே. சரி, கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்த டைம்ல 1 டோஸ் 2 டோஸ் 3வது டோஸும் போட்டாங்க. எந்த டோஸ் எதுக்கு போட்டதுக்காக வேண்டி? கொரோனா வராமல் உடம்பை பாதுகாக்குமாம். ஷிர்க் இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்களிடத்துல பாதுகாப்பு தேடுறது ஷிர்க் இல்லையா? சரி பரவாயில்ல, கொரோனா ஊசியை முட்டுருங்களே. நான் கேட்ட மாஸ்க போட்டுக்கொண்டு ஏன் சுத்துறீங்க? இல்ல மாஸ்க் முகத்துல இருந்தேன்னு சொன்னா கொரோனா வராமல் எங்களை பாதுகாக்குமா? உனக்கு துனியாவில் தேவைப்பட்டா எல்லாத்தையும் செய்வ, ஆனா துவாவை கட்டி போட்டா சுன்னத் வல் ஜமாத்துல இருக்கிறவங்க முஷ்ரிக் இல்லையா? கடைசிக்கு வேற சப்ஜெக்ட் எழுதிக்க நான் அதுக்கு வாரேன். நிறைய சப்ஜெக்டுகள் பின்னால் இருக்குது. அதுல முக்கியமான சில செய்திகளை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். அப்ப நல்லா விளங்கிக்கோங்க. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னதுதான் சப்ஜெக்ட். எங்களை, இந்த ஊர் மக்களை, இந்த ஊரில் இருந்த ஆலிம்களும் இந்த ஊரில் இருந்த எங்க மூதாதையர்களும் ஷிர்கிலோ நரகத்துக்குரியவர்களாக விட்டுட்டு போகல. எங்களை ஹக்கான வழியில சொர்க்கவாதிகளாத்தான் எங்களை விட்டுட்டு போயிருக்கிறாங்க. இதை தாண்டி நீங்க புதியதை தேர்ந்தெடுத்தால் தான் அது நிச்சயமாக உங்களை வழிகேட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுரும். கேட்டா இன்னும் உண்டு, ஜியாரத்து செய்ய போறீங்க, அவுலியாக்கள்கிட்ட போய் கையை கட்டி நிக்கிறீங்க, அதெல்லாம் அவங்கள்ட்ட நீங்க உதவி தேடுறீங்க. துனியால வெண்டையும் கேட்கலாம், அதான் நான் சொல்லு, துனியாட்ட வெண்டையும் போய் கேட்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அவுலியாக்கள்கிட்ட கேட்டாத்தான் அவனுக்கு பிரச்சனை வருதுண்டா. நான் ஒரு இடத்துல தான் சொன்னேன், எல்லாத்தையுமே செய்யறானோ, எல்லார்ட்டையும் போய் உதவி தேடுறானோ. இந்த அவுலியாக்கள்கிட்ட உதவி தேடினதுதான் சிறுக்குன்னு சொல்றேன்னா, நாளைக்கு முன்னால காலங்கள் அவுலியாக்களோட ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்கோ தெரியும். சொத்து பிரச்சனைகள், காணி பிரச்சனைகள் இருக்கோ தெரியா?
அவுலியா என்ற வார்த்தையை கேட்கும் போது வாரூர் எரிச்சல். சுபஹானல்லாஹ். ஏன் தான் இப்படி கோவப்படுறானோ தெரியல. நான் கேட்கிறேன், அடே அவுலியா உல்லா, அல்லாவின் நேசர்கள் அவங்க. புல்மோட்டை மக்களின் நேசர்கள் அல்ல, அல்லாவின் நேசர்கள். காபத்துல்லா கிட்ட போய் கட்டி புடிச்சு முகந்து இல்லையா, ஒருத்தன் காபத்துல்லா கிட்ட வச்சு அதில் கொஞ்சம் பேர் காபத்துல்லா பிடிச்சிட்டு வாரன்னு போனவன் மேல இருக்கிறத காணம், கீழே மட்டும் கட்டிட்டு வாரான். எங்க புடவைய காணல, சண்டை பிடிச்சு மோக்குறான். அல்லாவா அது அல்லாவா? அல்லாவின் வீடு, அல்லாவின் வீடு. இப்ப அல்லாவுடைய அவுலியாக்களை மதித்தால் சிறுக்கண்டா, அல்லாட வீட்டை மதித்தாலும் சிறுக்குதான். காபத்துல்லாவுடைய துணிய முகக்கிறோம், கொஞ்சுறோம், உடம்புல பூசிக்கொள்றோம் இல்லையா, அதெல்லாம் நாங்க செய்யறோம். அப்ப அல்லாவுக்கு செய்யற மாதிரி அவுலியாக்களை செஞ்சுட்டா தான் சிறுக்கு. அல்லாவை நாங்க முகக்கல்லையே இல்லையா. அதனால உலகத்துல மனிதன் நல்லா விளங்கிக்குங்க, இது போன்ற செய்திகளை சொல்லி சுன்னத்து வல் ஜமாத்தில் இருக்கக்கூடிய நம்மள தூரமாக்க முயற்சிக்கிறார்கள். இதான் சொல்றது, அறவாச பார்க்கறது மீதியை விட்டுறது. இதே சுன்னத்து வல் ஜமாத்துடைய பயான்கள் எல்லாம் போட்டு கின்ற ஒரு மீடியா ஒன்று இருக்கு. அது என்ன பேர்? எம்டிஎம் லைவ். அதோட பேர் எம்டிஎம் லைவ். நான் கேட்டேன் ஒருத்தட்ட அது என்ன பேர் என்று. மோட்டுத்தவ் மீடியாவாம். ஏன்னா தொகுலே 2 தான், ஒன்று விளப்பம் உள்ளது, அடுத்து விளப்பம் இல்லாது. இது ஒன்றும் விளப்பம்.